ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புள்ளியியலும் நிகழ்தகவும் பாடத்தில் வர எடுத்துக்காட்டு 8-14 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8-14. 15 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் திட்ட விலக்கம் முறையே 10, 5 என கண்டறியப்பட்டுள்ளது. அதை சரிபார்க்கும்போது கொடுக்கப்பட்டுள்ள தரவு புள்ளி 8 என தவறுதலாக குறிக்கப்பட்டுள்ளது. அதன் சரியான தரவு புள்ளி 23 என இருந்தால் சரியான தரவின் சராசரி மற்றும் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது 15 தரவு புள்ளிகளின் சராசரி திட்ட விலக்கம் சராசரி 10, அடுத்து திட்ட விலக்கம் கொடுத்துருக்காங்க 5ன்னு. அது சரி பார்க்கும்போது ஒரு தரவு புள்ளி 8ன்னு தப்பாக குறிச்சிருக்காங்களாமா. அதோட சரியான தரவு புள்ளி 23ஆக இருந்தால் சரியான தரவின் சராசரி திட்ட விலக்கம், அதாவது இதோட 10ன்னு சொன்னாங்களே அதோட சராசரியும் திட்ட விலக்கம் 5ன்னு சொன்னதும் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். 15 தரவு புள்ளிகள்னால் அப்போ n = 15, அதோட எண்ணிக்கை தானே, ஸ்மால் n = 15. அடுத்து சராசரிங்கிறது 10ன்னு கொடுத்துருக்காங்க. சராசரி நம்ம என்னன்னு சொல்லுவோம், x பார் = 10. அடுத்து திட்ட விலக்கம் 5. திட்ட விலக்கம்ங்கிறது நம்ம சிக்மான்னு சொல்லுவோம், சிக்மா = 5. இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ பாருங்கள், சரியான மதிப்பு என்ன? சரியான மதிப்பு 23, தவறான மதிப்பு 8. ஓகேவா? இதிலிருந்து நம்ம இப்போது சராசரிக்கான ஃபார்முலா என்ன? x பார் = சராசரி, x பார் = ஃபார்முலா என்ன? சமேசன் x/nங்கிறது ஃபார்முலா. இதில் x பாருங்கிறது என்ன சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு தெரியுமா? 10, nங்கிறது என்ன? 15. சமேசன் எக்ஸுங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னங்கிறது என்ன? 15. இப்போ பாருங்கள், இதிலிருந்து நம்மளுக்கு சமேசன் எக்ஸுங்கிறது தான் வேணும். அப்போ இந்த ரெண்டை நான் ஒரு சைடு கொண்டு போகிறேன். அப்போ இது இங்கே போச்சுன்னா இங்கே வகுத்தல் இருக்கிறது இங்கே போகும்போது பெருக்கல்ல போகுமா? அப்போ என்னென்னு வரும்? 15 × 10 = சமேசன் எக்ஸ்ன்னு வரும். இப்போ சமேசன் எக்ஸ் = சமேசன்னா என்ன? கூடுதல் தானே. இதோட கூடுதல் எவ்வளோ? 15 × 10 150. ஓகேவா? இது தவறான கூடுதல். திருத்தப்பட்ட கூடுதல் அப்படின்னா நான் இப்போ எழுதுகிற பாருங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 150ங்கிறது தவறான சராசரியையும் n புள்ளிகளையும் வச்சு கண்டுபிடிச்சது தான் இது 150ங்கிறது. அப்போ திருத்தப்பட்ட கூடுதல் அப்படிங்கிறது சமேசன் எக்ஸ், அதே சமேசன் எக்ஸ்ன்னு சொல்லுவோமா? இந்த 150லிருந்து தப்பானது என்ன? 8. அந்த 8 கழித்து சரியானது 23 கூட்டணும். ஓகேவா? இது கூட்டணும் அப்படின்னா வர்ற ஆன்சர் தான் திருத்தப்பட்ட கூடுதல் சமேசன் எக்ஸுங்கிறது. இப்போ இதை கழிச்சு கூட்டுங்க பார்க்கலாம். 150லிருந்து 8 போச்சு அப்படின்னா 142. 142 கூட ஒரு 23 கூட்டணும் அப்படின்னா 165ங்கிறது. ஓகேவா? இப்போ சமேசன் எக்ஸ், கரெக்டான சமேசன் எக்ஸுங்கிறது 165. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ சராசரி கேட்டிருக்காங்களா? நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? சராசரி கேட்டிருக்காங்க, திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ சமேசன் எக்ஸு தெரியும், என்ன தெரியுமா? அப்போ சராசரி கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், திருத்தப்பட்ட சராசரி இது. திருத்தப்பட்ட சராசரி x பார் = ஃபார்முலா என்ன? சமேசன் x/n. இங்கே சமேசன் எக்ஸ், கரெக்டான சமேசன் எக்ஸுங்கிறது எவ்வளோ? 165. என்னங்கிறது அதே தானே, 15 புள்ளிகளுங்கிறது மாற போகிறதில்ல. 15. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 15 11 15 165. அப்போது எக்ஸ் பார் திருத்தப்பட்ட சராசரிங்கிறது 11ன்னு வருது. இதே தவறான சராசரி அவங்க என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 10ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ கரெக்டானது 11. இப்போ சராசரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணுமா? திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா என்ன? சிக்மா = நேரடி முறையில் திட்ட விலக்கம் கணக்கிறதுக்கான ஃபார்முலா நான் இங்கே எடுத்துக்க போகிறேன். சிக்மா = சமேசன் x² - சமேசன் x/n². ஓகேவா? இதுதான் ஃபார்முலா, நேரடி முறைக்கான ஃபார்முலா. இப்போ இதில் அவங்க திட்ட விலக்கம், தவறான திட்ட விலக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடலாம் பாருங்கள். சமேசன் x² தெரியாது. இப்போ இங்கே அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே வச்சுட்டு என்னங்கிறது 15 புள்ளிகள் மைனஸ் சமேசன் x/nங்கிறது சராசரியா? x பார் = சமேசன் x/n. அப்போ அது சராசரி. சராசரிங்கிறது இங்கே எது? தவறான திட்ட விலக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை, தவறான திட்ட விலக்கம் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். தவறான திட்ட விலக்கம். ஓகேவா? இதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் தவறான சராசரிங்கிறது எவ்வளோ அவங்க கொடுத்துருந்தாங்க? கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 10. அப்போ 10 ஸ்கொயர் பண்ணணுமா?
ஓகேவா? இப்போ போடலாம் பாருங்கள். தவறானது எடுக்கும்போது தவறானது சராசரியை தான் எடுத்துக்கணும். அடுத்து வந்து ரூட்டுன்னு இருக்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ஸ்கொயர்னு ஆகும். சப்போஸ் இங்கே ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா சமத்துக்கு இந்த சைடு வரும்போது நம்ம அதை ரூட்டுன்னு எடுப்போம். ஓகேவா? அப்போ இங்கே ரூட்டுன்னு இருக்கிறத நான் இங்கே கொண்டு வரும்போது ஸ்கொயர்னு வருமா? அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 மைனஸ் பைத் 100ன்னு ஆயிருமா? இப்போ பாருங்கள், இதை 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 25ன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15ங்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் 100ன்னு இருக்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 100ன்னு வருமா? அப்போ இங்கே ப்ளஸ் 100 வருமா? இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 125 ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15. ஓகேவா? இப்போ இதில் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொன்னால் சமேசன் எக்ஸ் ஸ்கொயரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே வச்சுட்டு இது இந்த சைடு போகுமா? சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இங்கே போகும்போது 125 கூட அப்போ இங்கே வகுத்தலில் இருக்குது. சமத்துக்கு இந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாக பாருங்கள். பெருக்கணும் அப்படின்னா 5 25 25க்கு 5 மிச்சம் 2 2 10 10 2 12 மிச்சம் 1 ஓரஞ்சு 5 5 1 6 அடுத்து 1ஆல் பெருக்கும்போது அதே நம்பர் அப்படியே வரும். ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 2 ஓரன் 1. இப்போ கூட்டணும் அப்படின்னா 5 7 8 1 இப்படி வருதா? இப்போ இது என்ன அப்படின்னா சமேசன் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு தான் பார்த்தோம். ஆனால் இது என்னது? தவறான மதிப்புகளை வச்சு கண்டுபிடிச்ச சமேசன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது தவறான சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ எழுதலாம் பாருங்கள். தவறான சமேசன் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சோம்? 1875ன்னு. அப்போ சரியானதுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அந்த 8 23ங்கிறது சரியானது, 8ங்கிறது தவறானது. அப்போ இங்கே ஸ்கொயருங்கனால அந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கழிச்சு கூட்டணும். இப்போ போடுற பாருங்கள். இப்போ திருத்தப்பட்ட சமேசன் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்லேருந்து இது சமேசன் ஸ்கொயரோடது தானே. அப்போ அந்த நம்பர்ஸையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். எதை கழிக்கணும்? 8 ஸ்கொயரை கழிக்கணும், 23 ஸ்கொயரை கூட்டணும். ஓகேவா? இப்போ போடலாம் பாருங்கள். 1875ங்கிறது அப்படியே இருக்குது. 8 ஸ்கொயர்னால் 8 8 64 ப்ளஸ் 23 ஸ்கொயரோட மதிப்பு 529. இப்போ கழிச்சு கூட்டலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டையும் கூட்டிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நான் இங்கே சைடில் போடுறேன். 1875 கூட 529 கூட்டணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டினா 14 14க்கு 4 இங்கே மிச்சம் 1 7 2 9 9 1 10 ஆகுமா? 10க்கு 0 மிச்சம் 1 இந்த ரெண்டையும் கூட்டினா 9 9 ஒரு 5 4 14 14க்கு 4 மிச்சம் 1 இப்படி வருதா? அதாவது 2404ன்னு வருது. இப்போ இதுலேருந்து எதை கழிக்கணும்? 64 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 4 4 போச்சுன்னா 0. இங்கே 240ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 234. திருத்தப்பட்ட எக்ஸ் சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு அப்படின்னா 2340. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணுமா? திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா என்ன? சரியான திட்ட விலக்கம் இனிதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியான திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயரா? இப்போ பாருங்கள். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னென்னு 2340 பை என்னங்கிறது என்னது? 15 மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது சராசரியா? இப்போ சரியான திட்ட விலக்கம் போட்டிருக்கோம். அப்போ சரியான சராசரி என்னன்னு பார்த்தோம்? 11ன்னு பார்த்தோமா? அப்போ 11 ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது போடல பாருங்கள். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2340 பை 15 மைனஸ் 11 11 121. ஓகேவா? இதில் நான் வந்து மீசியமாக எடுக்க போகிறேன். அதாவது 15ங்கிறத நான் கீழே பொதுவாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இங்கேயும் 15 வரணும். அப்போது நான் மேலேயும் கீழேயும் 15ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் மதிப்பு மாறாது. கீழே 15 வேணும், அதனால நான் கீழே 15 போடுறேன் அப்படின்னா மேலேயும் 15ஆல் அப்போ நான் பெருக்கணும் அப்படின்னா என்னென்னு வரும்? ரூட் ஆஃப் 2340 மைனஸ் இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணுமா? பெருக்கிறது நான் இங்கே போடுற பாருங்க. 121 × 15 ஓரஞ்சு 5 2 5 10 10க்கு 0 மிச்சம் 1 ஓரஞ்சு 5 5 1 6. அடுத்து இது அப்படியே பெருக்கணும்னா அந்த நம்பர் அப்படியே வரும். 1 2 1 இதை கூட்டணும் அப்படின்னா 5 1 8 1 18 15 1815ன்னு வருது. கீழே 15ன்னு இருக்கா? இப்போ பாருங்கள், இதிலிருந்து இதை கழிக்கணும். அது இங்கே சைடில் போடுற பாருங்கள்.
இப்போ இது 0லேருந்து போகாது, இங்கேருந்து கடன் வாங்கினா இது 3 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 5 போச்சு அப்படின்னா 5, 3ல் 1 போச்சுன்னா 2, அடுத்து 23ல் 18 போயிடுச்சு அப்படின்னா 5ன்னு வரும். 525ன்னு வருதா? இப்போ பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு 525/15ன்னு இருக்குது. எதில்? ரூட் ஆஃபில் இருக்கா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓர் 15 50, 52ல் எத்தனை 15 வரும்? 3 15 45ன்னு வருமா? இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓர் 15 15 3 15 45ன்னு வரும். இப்போ 45 52ல் 45 போயிடுச்சு அப்படின்னா 7, 75, 75ல் எத்தனை தடவை வரும்? 5 தடவை. 15 75ஆ? ஓகே, அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 35. 35க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 35க்குள்ளே எந்த ஸ்கொயர் நம்பர் வரும்? 5 25ன்னு எடுக்கலாமா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா 10ன்னு வருமா? அடுத்து இப்போ இங்கே வந்து புள்ளி வச்சுட்டு எப்போவுமே வர்க்கமூலத்தில் வந்து நம்ம 2 நம்பர் ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். அதனால 2 0 நான் சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், புள்ளி வச்சுட்டு 2 0 சேர்த்திட்டேன். இங்கே மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்குவோமா? அப்போ 2ஆல் பெருக்குனா 2 10ன்னு வரும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 1000க்கு உள்ளே வரணும். ஓகேவா? அப்போ என்ன நம்பர் போடலான்னு யோசிச்சு பாருங்கள். 10 ஒரு 10 தடவை போட்டோம் அப்படின்னா 1000ன்னு வந்துடும். இப்போ 9ன்னு போடலாம் பாருங்கள். 9ன்னு போட்டால் அப்படின்னா இதுக்குள்ளே அடங்கிடும். இப்போ 9 9 81, மிச்சம் 8. 9 × 0 0ன்னு வரும். இந்த 8 கூட்டும்போது 8ன்னு வரும். அடுத்து 9 9. ஓகேவா? இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 1000லேருந்து 981 போயிடுச்சுன்னா 19ன்னு வருமா? இப்போ மறுபடியும் நான் புள்ளி இருக்கனால 2 0 சேர்த்துறேன். இப்போ இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணுமா? பெருக்கும்போது 9 2 18, 18 8, மிச்சம் 1, 2 10, 10 1 11 இப்படி வருதா? இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்படின்னா இப்போ என்னன்னு போடலான்னு பாருங்கள். இங்கே சப்போஸ் 1ன்னு தான் நான் போட முடியும். ஏன் அப்படின்னா 2 தடவை போட்டேன்னா 2000க்கு மேலே போயிடும். இப்போ 1ன்னு தான் நான் போடணும். இங்கே 1ன்னு போட்டேன் அப்படின்னா ஒரு தடவை போட்டால் 1181. இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா இங்கே 0ல் 1 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினோம் அப்படின்னா இது 8ன்னு ஆயிரும், இது 10. இங்கேருந்து இதுக்கு கடன் வாங்கும்போது இது 10ன்னு ஆயிரும், இது 9ன்னு ஆயிரும். 10ல் 1 போச்சு அப்படின்னா 9, 9ல் 8 போச்சுன்னா 1, 8ல் 1 போச்சுன்னா 7, 719ன்னு வருதா? இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்துக்குவோம். அதனால இனி அடுத்து இன்னொரு ஸ்டெப் போடலாம். இப்போ போடும்போது என்ன பண்ணுவோம்? இங்கே புள்ளி இருக்கனால நான் மறுபடியும் சேர்த்திக்கிறேன். அப்போ இங்கே மேலே இருக்கிற நம்பர் 2ஆல் பெருக்குவோமா? பெருக்கணும் அப்படின்னா 1 2 2, அடுத்து 18 18 8, மிச்சம் 1, 2 10, 10 1 11 இந்த மாதிரி வருதா? இப்போ இங்கே அதே மாதிரி தான், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா 6ன்னு போடலாம். இந்த மாதிரி வருதா? இப்போ என்னென்னு கிடச்சதுக்கு 5.91. இங்கே பாருங்கள், இந்த 6ங்கிறது இந்த 3ஆவது நம்பர் 5ஆகவும் 5ஐ விட அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்திக்குவோம். அப்போ இங்கே 1ன்னு இருக்கிறத நான் 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம ஆன்சர். இப்போ கொண்டு போய் அங்கே போடலாம் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு √35க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும்போது வந்த ஆன்சர் 5.92. ஓகேவா? இங்கே சிக்மாவோட வேல்யூ தோராயமானது, அது சிக்மா தோராயமாக 5.92. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.